இந்த 2024 உன் இருதயத்தை நான் அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பேன். எந்த கண்ணு நீங்க அவமானப்பட்டதை பார்த்துச்சோ அந்த கண்ணு நீங்க அரண்மனையில் உட்கார்றதையும் பார்க்கும். நீ ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பாய், அவர்கள் மகிமை கொண்டு நீ மேன்மை பாராட்டுவாய். இந்த 2024க்கான அந்த தீர்க்க தரிசன வார்த்தைய கர்த்தர், யாருக்கோ காமனா மீட்டிங் இருக்கு, இது காமனா திறக்கிறாங்க, அப்படி இல்லை. உங்க பெயரை சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார் என்றால் எந்த அளவிற்கு இதை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்வீங்களோ அந்த அளவுக்கு கண்களை மூடி உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க பார்க்கலாம். உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து இப்ப ஜெபிக்க ஆரம்பிங்க. This is a time of prayer. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வசனத்தை எங்களுக்காக வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். Just open your mouth. எல்லாரும் வாய்களை திறந்து, come on, எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா இந்த 2024க்கான தீர்க்க தரிசன வார்த்தைய பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். Just open your mouth. இந்த மஹால் அசையத்தக்கதாய், இந்த சுந்தர் மஹால், இந்த இடம் அசையத்தக்கதாய் உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். ஓ நாவுல ஒரு எக்கால சத்தத்தை கர்த்தர் வைக்கிறார். ஓ நாவு ஒரு எக்கால சத்தமாய் மாறுகிறது. Your mouth is a mouth of throne. Your mouth is a mouth of trumpet. ஓ நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆண்டுக்கான தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களையும் எங்க குடும்பத்தையும் எங்க ஆவியையும் எங்க ஆத்துமாவையும் எங்க சரீரத்தையும் இப்பொழுதே ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வார்த்தைய நான் சந்தோஷத்தோட, ஆர்ப்பரிப்போட, கம்பீரத்தோட நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தையை கேட்கிறப்பயே நீர் நொறுக்கின எலும்புகள் உயிரடையணும். நல்ல சதத வயது சொல்லுங்க, நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய், நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாய் என்ன மகிழ்ச்சியாக்குங்க. எனக்கு சந்தோஷமோ மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க. அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் உயிரடையட்டும். நல்ல கரங்களை தட்டி, நல்ல முழுபலத்தோட கரங்களை தட்டி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறியும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எல்லா கரங்களை தட்டி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உன் வீட்டார் எல்லாரும் அறியும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிற வருஷம். எல்லா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறத வெளியரங்கமா நிரூபிக்கிற வருஷம்தான் இந்த 2024. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. எல்லாரும் இதுக்கு நேரம் உங்க கையை நீட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நல்ல கையை உயர்த்தி தலையில கையை, உங்க வலது கரத்தை உங்க தலையில கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னோடு இருப்பதை இந்த 2024
நிரூபிக்க போகிறார்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தலைக்கு மேல கைய தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. இந்த வருடத்துல கர்த்தர் உங்களோடு இருப்பதை வெளியரங்கமா நிரூபிக்க போகிறார். எல்லாருக்குமே தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வீட்டாருக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்கிறத நீங்க சொல்லணும்னு இல்லை, அவரே நிரூபிப்பார். ஊழியம் செய்யறவங்களுக்காக சொல்றேன், உங்க ஊழியத்துல யார் இருக்கிறாங்களோ யார் இல்லையோ, யார் உங்களோட வராங்களோ வரலையோ, அப்பா வருவார், அவர் உங்களோடு இருப்பார். உங்களை விட்டு போனவங்களை குறித்து ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை விட்டு போனவங்களுக்காக சந்தோஷப்படுங்க. ஆமென். ஈசாக்கை விட்டு அமலேக்கியர்கள் வாக்குவாதம் பண்ணி அவங்க இடத்தை பிடுங்கினதுக்கு அப்புறம் ஈசாக்கு போய் கெஞ்சல. என்ன பண்ணல? என் இடத்த பிடுங்கிட்டீங்களே, என்ன விட்டு போயிட்டீங்களேன்னு கெஞ்சல. அவர் வசனம் சொல்லுது, ஈசாக்கோடு தேவன் இருந்ததுனால யார் அவனோடு வாக்குவாதம் பண்ணாங்களோ அதே நபர்கள் ஈசாக்கோடு திரும்ப வந்து உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உண்மையிலே கர்த்தர் உங்களோடு இருந்தா உங்க சத்துருக்கள் உங்களிடத்துல திரும்பி வந்து மன்னிப்பு கேட்க வைப்பார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென். எந்தெந்த இடத்துல இருந்து போன வருஷம் மனிதர்கள் உங்களை துரத்துனாங்களோ, நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், துரத்தப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்றீங்க, ஆனா இந்த வருஷம் ஏண்டா உன்னை துரத்தணும்னு அவனை ஃபீல் பண்ண வைப்பார். புரிஞ்சவங்க கையை தட்டிட்டாங்க. எந்த கண்ணு நீங்க அவமானப்பட்டதை பார்த்துச்சோ அந்த கண்ணு நீங்க அரண்மனையில் உட்கார்றதையும் பார்க்கும். எந்த வாய் உங்களை பத்தி பின்னாடி பேசணுச்சோ அத்தனை வாய்களும் ஆச்சரியப்படுற விதமா கர்த்தர் உன்னோடு இருப்பதை நிரூபிப்பார். இப்ப கண்ணை சொல்லிட்டேன், வாயை சொல்லிட்டேன், அடுத்த கை. எந்தெந்த கை உனக்கு விரோதமாய் காரியத்தை செய்ததோ அத்தனை கரங்களையும் உன்னை இடத்துல ஏந்தி வந்து நிக்கிறத உன் கண்ணார பார்க்க வைப்பார். எந்த கால்கள் உனக்கு விரோதமாய் தீவினை செய்ய எழும்பினுச்சோ அத்தனை கால்கள் உனக்கு நன்மை செய்கிற வருஷமா இந்த 2024 இருக்கும். முதல் தீர்க்க தரிசனம் கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராஃபசி, உன்னுடைய கண்ணுக்கு நிறைய ஆச்சரியங்களை இந்த வருஷம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ரெண்டாவது, கடந்த 2023 பிசாசு அதிகமா உங்க இருதயத்தை தாக்குனான், உங்க இருதயத்தை பலவீனப்படுத்தினான், உங்க இருதயத்தை ரொம்ப வேதனைப்படுத்தினான், உங்க இருதயம் ரொம்ப உடஞ்சு போயிருச்சு. சங்கீதக்காரன் தாவீது சொல்ற மாதிரி, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உங்களை கூப்பிடுவேன். அது மாதிரி போன வருஷம் உங்க இருதயத்தை ரொம்ப பிசாசு உடைச்சான். ஆனா இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த 2024 உன் இருதயத்தை நான் அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பேன். Your heart will swell with joy. எந்த விஷயத்துல பிசாசு உன் இருதயத்தை வேதனைப்படுத்தினானோ அதே விஷயத்துல எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் அதே காரியத்துல உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயத்தை இனி பிசாசால வேதனைப்படுத்த முடியாது, உன் இருதயத்தை இனி பிசாசால ஒடுக்க முடியாது. மூன்றாவது, போன வருஷத்துல எதையெல்லாம் உங்க பலத்தை பார்த்து அதை வச்சு அதை எண்ணிக்கை வச்சு இத்தனை நாட்கள் ஓடுனீங்களோ, இனி அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, போன வருஷத்துல எதெல்லாம் நீ ஓம் பலத்துல செய்தியோ அதெல்லாம் இந்த வருஷத்துல என்னுடைய ஆவியானவரே உனக்கு செய்து முடிக்கிறத. போன வருஷம் நீ எதெல்லாம் ஆரம்பிச்சு உன்னால முடிக்க முடியலையோ, கடந்த வருஷம் எந்தெந்த காரியங்களா உன்னால ஆரம்பிச்சு அதை செய்ய முடியலையோ, இந்த வருஷம் கர்த்தரே அதை செய்து முடிக்கிறதை அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே பார்க்கும். சத்தமா ஒரு ஆமென். நான்காவது காரியம்,
ஆண்டவர் சொல்றாரு, பொருளாதாரத்துல போன வருஷம் எவ்வளவு நெருக்கத்துக்குள்ள நீ போனியோ, இந்த வருடம் கர்த்தர் சொல்றார், நீ ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பாய், அவர்கள் மகிமை கொண்டு நீ மேன்மை பாராட்டுவாய். ஜாதிகளுடைய செல்வத்தை கர்த்தர் ஒன்ன அனுபவிக்க வைப்பார்னு நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஏசப்பாவுக்கு ஒரு மகிமை. ஏசாயா 61:6 படி ஜாதிகளின் செல்வத்தை நான் அனுபவிப்பேன். ஆமென். போன வருஷத்துல எவ்வளவோ தவறுகள் நீங்க செஞ்சதுனால எவ்வளவோ வேதனையான ஒரு பாதைக்குள்ள நீங்க போனீங்க. ஆனா இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய அக்கிரமத்தை ஒன்னிலிருந்து நான் நீங்க செய்து உன் அழுக்கு வஸ்திரத்தை உன் வாழ்க்கையிலிருந்து எரிந்து போட்டு ஒரு சிறந்த பெஸ்ட் வஸ்திரத்தை சகரியா 3:4 பிரகாரமாய் உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா.